சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காலை 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். சென்னையில் விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் 11 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது. இந்த சூழல்ல நேற்றைய தினம் அதிகாலையில் சென்னையில் பெய்தது போன்று இன்றைய தினம் அதிகாலையிலும் சென்னையில் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. மேலும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்று காலை 10 மணி வரையிலுமான நேரத்துல மழை தொடரக்கூடிய வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்கள்ல இடி மின்னுடன் கூடிய மிதமான அளவுல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பும், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய இந்த மாவட்டங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னையில மழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெய்யக்கூடிய அளவு மிதமான அளவு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போதைய கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை பாரிமுனையில 16 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்ல குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. அதுவும் குறுகிய நேரத்துல மழைப்பொழிவு தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னையில பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக சுரங்கப்பாதைகள் ஏதும் தண்ணீர் தேங்கவில்லை எனவும் வழக்கம் போல அவைகள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சியும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையை கண்காணித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில கடந்த 24 மணி நேரத்துல, அதாவது நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை தற்போது வரைவான நேரப்படி சென்னையில் அதிகபட்சமாக பாரிமுனையில் 16 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று மணிப்பாக்கம் பகுதியிலும் 16 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. கொரட்டூரில் 14 சென்டிமீட்டர், நெற்குன்ற பகுதியில் 13 சென்டிமீட்டர் என்ற அளவில் மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவில் மிக கனமழை பெய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் சென்னையில் ஒரு 6 இடங்களுக்கு மேலாக மிக கனமழை பதிவாகி இருப்பதாகவும், அதே போன்று கனமழை பதிவு சென்னையில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பதிவாகி இருப்பதாகவும் தற்போதைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காலை 10 மணி வரையிலும் மழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிதமான அளவில் மட்டுமே இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் பெய்த திடீர் மழைக்கான காரணம் குறைந்த நேரத்திற்குள்ளாக உருவாகிய மழை மேகங்கள் அதிக மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவையாக அமைந்ததனால் திடீர் மழைப்பொழிவு தீவிரத்துடன் பெய்யக்கூடிய மழையாக மாறியதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இடி மின்னலுடன் கூடிய மழையாக இந்த மழை 10 மணி வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.